அன்பிற்கினிய தோழமைகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இலக்கிய குழு முன்னெடுக்கும் இந்த கதை சொல்லல் நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய அத்துணை தோழமைகளுக்கும் அன்பும் வணக்கமும். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பொதுச் செயலாளரினுடைய மேற்பார்வையில கு அழகிரிசாமி அவர்களுடைய கதைகளும் தமிழொலி கதைகளை பற்றியும் இப்பொழுது நமது ஆளுமை நூற்றாண்டு கண்ட ஆளுமை கீரா அவர்களுடைய கதைகளையும் தோழர்கள் தொடர்ந்து இணைய வழியில சொல்லிட்டே வராங்க. அதுல இப்போ குழந்தைகளும் இணைஞ்சிருக்கோம். கீராவினுடைய கதைகளையும் தமிழொலி அவர்களுடைய கதைகளையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து குழந்தைகள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கதை சொல்லல் பாடல் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில இடம்பெற போகுது. தொடர்ந்து நீங்க பெரியவங்களுடைய கதை சொல்லல் நிகழ்வுல எப்படி கலந்து கொண்டு அதை சிறப்புற நடத்துறீங்களோ அதே போல தோழர்கள் அத்துணை பேரும் இதுலயும் கலந்துக்கிட்டு குழந்தைகளுக்கு உங்களுடைய பாராட்டையும் ஊக்கத்தையும் தரணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு 3 குழந்தைகள் நம்ம கூட இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கதை சொல்லக்கூடிய 2 குழந்தைகள், அப்புறம் இதை ஒருங்கிணைக்கக்கூடிய நித்யா அம்மாவும் ஒரு குழந்தை தான். ராஜபாளையத்தினுடைய துணை தலைவரா இருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருக்காங்க. அது இல்லாம தமிழி அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை நடத்திட்டு வராங்க. ஒரு நல்ல கவிஞரும் கூட. அவர்தான் இனி தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க போறாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள். இப்படி ஒரு ஆகச்சிறந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த பொதுச் செயலாளர் அறம் தோழர் அவர்களுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் தோழர் கங்கா அவர்களுக்கும், பொருளாளர் பாப்பா ரமணி அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஏன்னா 2 குழந்தைகள் தயாரா நிக்கிறாங்க. மகதி எல்லாம் கதை சொல்றதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. எப்ப கூப்பிடுவீங்க, நான் கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கக்கூடிய பெரியவங்க அத்தனை பேரும் இந்த 2 குழந்தைகளுக்கும் உங்களுடைய ஊக்கத்தையும் பாராட்டையும் அவசியம் தரணும். அன்பும் நன்றியும். இப்ப நிகழ்ச்சிய தொடர்ந்து நடத்த நித்யா தோழர் அன்போடு அழைக்கிறேன். தோழர் மியூட்ல இருக்கு. வணக்கம், கேக்குதா? வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துற நிகழ்ச்சி. நூற்றாண்டு கண்ட ஆளுமை கீரா அவர்களுடைய கதைகளை நம் குழந்தைகள் சிறார் கதைகளாக இதை நடத்துறோம். இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிற அறம் தோழர், கருமுருகன் தோழர், அகிலா கிருஷ்ணமூர்த்தி தோழர், நான்சி தோழர், இவங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மகதி ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால அந்த குழந்தைய கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். மகதி இவங்க 1ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. சவரா வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில 1ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்க சிறந்த பேச்சாளர், கதை சொல்லி ரொம்ப சிறப்பா அழகா கதை சொல்லுவாங்க. நடனம் கத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க அழகா நடனம் ஆடுவாங்க. அந்த குழந்தைய கீரா அவர்களுடைய ஒரு கதையை சொல்றதுக்காக இந்த அவையில அழைக்கிறோம். மகதி வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? சரி, சிரிச்சுட்டே ஒரு கதை சொல்லுங்க. வணக்கம், என் பேரு மகதி. நான் சாவரா வித்யாபவன் பள்ளியில 1ஆவது வகுப்பு படிக்கிறேன். இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இந்த கதை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜா எல்லா மக்கள் கிட்ட போயும் ஒரு முட்டை நெல்ல குடிச்சிட்டு ஒரு முட்டை அரிசிய வாங்கிட்டாராம். தேவர் பழக்கமா வச்சுட்டு இருந்தாராம். மக்கள் ராஜா மேல மக்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான். ராஜா திட்டி வந்துச்சாங்க. ஒரு நாள் ராஜா செத்து போற நேரமா அவங்க மகனை கூப்பிட்டு, மகனே என் பேரை கேட்டா எல்லாரும் கோபமா பேசுறாங்க. மகனே, பேரை கேட்டா புகழ்ந்து பேசுற மாதிரி நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா செத்து போயிட்டாராம். வெள்ளவாசர் என்ன பண்ணாரு? ஒரு முட்டை உண்மைய குடிச்சிட்டு ஒரு முட்டை அரிசிய வாங்கிட்டாராம். இதே ஒரு பழக்கமா வச்சுட்டு இருந்தாராம். அப்புறம் மக்கள் எல்லாமே
மக்கள் எல்லாருமே ராஜாவை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நம்ம ராஜாவே அவ்வளவா பரவாயில்ல, நெல்லை குடிச்சிட்டு அரிசி வாங்குறாரு, இளவரசன் உண்மைய குடிச்சிட்டு அரிசி வாங்குறானே அப்படின்னு சொல்லி ராஜாவை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப ராஜாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சான். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒருத்தங்க புதுசா தப்பு செஞ்சா இந்த பழைய தப்ப மறக்க கூடாது. மக்கள் செய்யற பெரிய தப்பு அதுதான். எங்க தப்பு செஞ்சா எப்போ அத போய் தட்டி கேட்கணும். நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அரச நீதி கதையிலையும் அதோட தகவலையும் சேர்த்து சொன்னதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் மகதி. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட விமர்சனத்தை இன்னொரு குழந்தை கதை சொன்னதுக்கு அப்புறம் சேர்த்து எல்லாரும் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி கேக்குறீங்களா? எல்லாரும் எப்படி கதை உங்க கதையை அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்க. ஓகே ஓகே மகதி, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே மேம். அடுத்து நம் நிகழ்ச்சியில அரச நீதி கதைகளை சொல்றதுக்காக தேன்மலர் அப்படின்றவங்கள நம்ம கூப்பிடுறோம். அந்த குழந்தைய ரொம்ப அழகான பேரா இருக்குது. 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கோவையில படிக்கிறாங்க. இவங்க சிறந்த பேச்சாளர், நல்ல முறையில சரியான முறையில பறை கத்துட்டு இருக்கிறாங்க, சிலம்பம் கத்துட்டு இருக்கிறாங்க, முறைப்படி யோகாவும் பண்ணுவாங்க. இப்படி பல்முக திறமை கொண்ட தேன்மலர் அவர்களை கதை சொல்றதுக்காக இந்நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். தேன்மலர் தோழர். வணக்கம் தோழர். அழகு அழகு. கதை சொல்றீங்களா? சொல்லுங்க தோழர். குட்டி தோழர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வேமா தேன்மலர். இன்னைக்கு நான் உங்க எல்லாத்திற்கும் கீரா அவர்கள் எழுதிய அரசர் கதைகள் பாகம் 2லிருந்து ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். அந்த பொண்ணு எது கேட்டாலும் ராஜா செய்வாராமா. ஒரு வேளை அது நடக்கலன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு தரையில படுத்து அழுன்னு அழுவாளாம். பொண்ணு கண்ணுல இருந்து தண்ணி வந்தா ராஜாவால தாங்க முடியுமா? உடனே அது எதா இருந்தாலும் அது செஞ்சிருவாராம். அன்னைக்கு ஒரு நாள் ராஜாவோட மகளும் அவங்களோட தோழிகளும் சேர்ந்து மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போனாங்களாம். அவங்க பாதுகாப்புக்காக படை வீரர்களையும் அனுப்புனாங்களாம். கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அழகான நீர்வீழ்ச்சியில அவங்க தோழிகளோட குளிக்க ஆசைப்பட்டாலாம். படை வீரர்களை கீழே போக சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த நீர்வீழ்ச்சியில குளிச்சாங்களாமா. அவங்க மேல பார்த்தா ஒவ்வொரு சொட்டா தெரிச்சு விழுகிறத பார்த்து ராஜாவோட மகன் மயங்கிட்டானாம். அந்த துளிகளை வச்சு ஒரு சங்கிலியா செஞ்சு தான் கழுத்துல மாட்டிக்கணும்னு ஆசைப்பட்டானாம். உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டானாம், அப்பா அப்பா அந்த தண்ணி துளிகள்ல இருந்து எனக்கு ஒரு சங்கிலி செஞ்சு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டானாம். உடனே ராஜாவோ அந்த ஊர் தங்க நகை செய்யற ஆசாரியை கூப்பிட்டு, தண்ணிய வச்சு எனக்கு ஒரு சங்கிலி செஞ்சுதா, நீ மட்டும் செஞ்சு தரல உன்னை கொதிக்கிற எண்ணெயிலேயே போட்டு கொண்டுருவ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை கேட்டு பயந்துக்கிட்டே அந்த ஆசாரியும் வீட்டுக்கு போனாராம். அவர் முகம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மனைவி கேட்டாங்களாம், என்னாச்சுங்க, ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு ஆசாரியும் சொன்னாராம், ராஜாவோட பொண்ணுக்கு தண்ணியை வச்சு சங்கிலி செஞ்சு தரணுமா, இல்லாட்டி என்ன கொதிக்கிற எண்ணெயில போட்டு கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நினச்சி பார்க்க நானே இங்கே செத்தரலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்க மனைவியும், நீங்களே இறந்ததுக்கு அப்புறம் நான் என்னங்க பண்ண போறேன், நானும் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் ஆசாரியோட மனைவிக்கு ஞாபகம் வருது, என்னங்க இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பையன் விருந்துக்கு போயிட்டு வரான், அவனை பார்த்துட்டு நம்ம இறந்துடலாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆசாரியும் அவங்க மனைவியும் வாசல்லையே காத்திருக்காங்க. ரொம்ப இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க பையன் வர்றாரு. அவங்க பையன் அவங்க அம்மாவும் அப்பாவும் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சும்மா, என்னாச்சு,
ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னையும் ஆசாரியும் நடந்ததெல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட பையனுக்கு ஒரே சிரிப்பாயிருச்சு. என்னப்பா இதுக்கெல்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து என்னப்பா இப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆசாரி கேட்கறக்கு, நீங்கள் போய் நாளைக்கு என் பையன் வந்து உங்கள் பொண்ணுக்கு ஒரு தண்ணியை வச்சு சங்கிலி செஞ்சு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறான். ஆசாரியும் போய் சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஆசாரியோட மகனும் அரண்மனைக்கு கிளம்புறான். போனோடனே ஒரு ராஜா கிட்ட, ஐயா நான் தான் உங்கள் பொண்ணுக்காக சங்கிலி செஞ்சு தர வந்திருக்கேன், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ராஜாவும் என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து உங்கள் பொண்ணையும் என் கூட சங்கிலி செய்யறதுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ராஜா அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா சரிப்பா நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து மலை மேலே இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சிக்கு போனாங்களாம். போனோன்னையும் ஆசாரியோட மகன் ராஜாவோட பொண்ணுக்கிட்ட சொன்னாராம், இந்த நீர்வீழ்ச்சியில் இருக்கிற சதறி விழுகிற தண்ணியை நீ ஒவ்வொன்றா எனக்கு எடுத்து கொடு, அதை நான் உனக்கு ஊசி நூல் போட்டு கோர்த்து தர அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் தெரிஞ்சிச்சான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆசாரியோட மகன் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவருக்கு தேவையான பொற்காசுகள் எல்லாத்தையுமே கொடுத்து அவருக்கு உதவி பண்ணுறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எதுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப அடம் பிடிக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர், நன்றி தோழர். சிறப்பா நேர்த்தியான முறையில அவ்வளவு அழகா கதை சொல்றீங்க. ஒரு பெரிய கதை சொல்லியே நாங்க எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள் தோழர், வாழ்த்துக்கள். இந்த 2 குழந்தைகள் சொன்ன கதைகளை பற்றின விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நான்சி தோழர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? தோழர் இல்ல, மத்தவங்க சொல்லட்டும் தோழர். அறம் தோழர், கருமுருகன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டாவது தாமதமா தான் இணைங்க, கொஞ்சம் இணையறதுக்கு இதாயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம வீட்டு இணையத்துல குழந்தை குரல்கள், மழலை மொழிகள் வீடு முழுவதும் பரவி இருக்கிறது. இது பெரும்பாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு இல்லம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மழலை மொழிகள் பரவி இருக்கணும் அப்படின்னா. அது அப்படி அந்த மழலை மொழி பரவுவதால் அந்த இடத்துல, இது அறிவியல், நான் சொல்ற சயின்ஸ், அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் நேர்மறை சிந்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இந்த இணையவழி குழந்தைகளுடைய கதை சொல்லல் நிகழ்வை சிறப்பாக தொடங்கி இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இலக்கிய குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதலில் பதிவு செய்கிறோம். தோழர்களே, தேன்மழை தோழர் எடுக்கவே அந்த சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. தோழர் வணக்கம் தோழர் அப்படின்னாங்க. நான்சி அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுது. ஏன் அப்படின்னா அவங்கதான் அப்படி ஆரம்பிப்பாங்க. எடுக்கவுமே வணக்கம் தோழர் அப்படின்னு அந்த அதே அந்த 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 ஏற்ற இறக்கம், அந்த மொழியினுடைய வெளிப்பாடு, உச்சரிப்பு எல்லாம் அதை போலவே இருந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் நாம பார்க்கிறோம். அவங்களுடைய கதையினுடைய சொல்லாடல் அது நல்ல ஒரு, நம்முடைய நித்யா தோழர் சொன்ன மாதிரி ஒரு தேர்ந்த கதை சொல்லி கதை சொல்லுவது போல. ஏன்னா அவங்க இளங்கன்று பயமறியாது அப்படிமா, அவங்களுக்கு அதை எப்படி சொல்ல போறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம நல்லா சொல்றோம் அவ்வளவுதான். இப்போ நம்மளே பெரியவங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு ரிகர்ஸ் எல்லாம் பார்ப்போம், ஏற்ற இறக்க இருக்கா, முக பாவனை இருக்கா, என்னென்னலாம் பண்ணி பார்ப்போம். ஆனா தேன்மலத்தை ரொம்ப இயல்பா, ஒரு சரளமா, அந்த கொஞ்சு தமிழில் நல்லா இருந்தது. அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி. எங்கே? கோயம்புத்தூர். அதான் அந்த கொங்கு தமிழ் வாட வந்து என்னதான் இருந்தாலும் இந்த கொங்கு தமிழ் வாடை ரொம்ப இருந்தது. அது குறிப்பாக ஒரு மாநகராட்சியில படிக்கக்கூடிய, ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவி இவ்வளவு சிறப்பாக கதை சொல்வது என்பதாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில அந்த தோழமைக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, இன்னமும் அந்த நேரங்களை கூடுதலாக அதிகப்படுத்துவதற்கு
இன்னமும் ஒரு கதை சொல்லிகளை நாம தான் அது ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தொடக்க நாள் என்பதால் நல்லா இருந்தது. எப்படி சொல்றது, இன்சிடென்ட் சாப்பாடு மாதிரி. நான்சி தோழர் சிரிக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்துடுறாங்க, டக்குன்னு ஏதாவது சமைச்சு குடிச்சு கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். அது மாதிரி தான் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் நித்யா தோழர், அருமை உங்களுடைய தொகுப்புரை, நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் நான்சி தோழர், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா கலை இலக்கிய பெருமன்றத்துடைய இந்த சிறாறு இலக்கியத்துடைய கதைக்கு நான்சி தோழரோட அர்ப்பணித்திருக்கிற அந்த அர்ப்பணிப்பு என்பதை எல்லோரும் அறிவோம். அந்த அடிப்படையில் நான்சி தோழருக்கும் நித்யா தோழருக்கும் இலக்கிய குழுவின் சார்பாக, முருகன் சார்பாக கிடையாது, இலக்கிய குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். இன்னும் அது போல முதல்ல சொன்ன அந்த குட்டீஸ்க்கும் நம்முடைய, ஏன்னா அவங்களை நான் முழுமையா கேட்கல, கேட்டிருந்தா நான் மகதி, அந்த பொண்ணு பேரு மகதி சொல்லியிருப்பேன். நன்றி. அவங்களை இன்னும் அடுத்த நிகழ்வுல மகதி 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 கொஞ்சம் முகத்தை காட்டுக்கிட பாப்பா, நான் உங்களை பார்க்கல. அருமை 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 அருமை. நல்லா படிக்கணும், நல்லா சொல்றீங்க, நிறைய எழுதுவனுங்க, படைப்பு இலக்கியம் நிறைய கவிதை எழுதுங்க, படிங்க, நிறைய வாசிங்க. அப்பா அம்மா சொல்றத என்ன சொல்றாங்களோ அதை கொடுக்குற புத்தகத்தெல்லாம் படிக்க, அதுக்கான பொருள் என்னன்னு அப்பா அம்மாட்ட கேளுங்க. சரிங்களா? எது படிச்சாலும் சும்மா வாசிக்காதீங்க. அதுக்கான அப்பா நான் என்ன படிச்சிருக்கேன், அம்மா என்ன படிச்சிருக்கேன், இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்கள கேட்க வைங்க. நல்லா படிங்க. வாழ்த்துக்கள் ராச்சமத்தி, வாழ்க வளமுடன்டா. நன்றிடாமா. நன்றி நன்றி மகதிக்கும் நம்முடைய தோழர் அவங்களுக்கும் தேன்மலர் 2 பேருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி தோழமைகளே. நன்றி தோழர், நன்றி தோழர். நீங்க வந்து வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தோழர். உங்களாலதான் பல கதை சொல்லிகள் உருவாயிட்டு இருக்கிறாங்க. இணைந்தமைக்கும் எங்களுடன் சேர்ந்து இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நான் இப்ப கேட்கிறேன், பாக்குறேன். குழந்தைகளோட உங்களையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நித்யாமா, நான்சி 2 பேரும். ஏன்னா நம்ம அந்த கொரோனா டைம்ல சிறார்களை வந்து ரொம்ப அதிகமா மாவட்டம் முழுவதும் நிறைய குழந்தைகளை அடையாளப்படுத்தினது வந்து அந்த பெருமையை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு எப்போதுமே உண்டு. அதை வந்து திரும்ப நீங்க முன்னாடி தொடர்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் இணைந்து நிறைய இந்த மாதிரியான சிறார் நிகழ்ச்சிகளை கொண்டுட்டு போகணும். அத எனக்கு வந்து இது தேன்மலர் தோழர், தேன்மலர் தோழர், வணக்கம் வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தோழர். சரி. அக்காவா இன்னொருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க தோழர். சரி. ரொம்ப நல்லா கதை சொன்னீங்க. உங்க கதையை நீங்க தொடர்ந்து கதை சொல்றத நாங்க கேட்டுட்டே இருந்திருக்கோம். இனிமேலும் வர்ற கதைகளையும் வந்து சிறப்பா நீங்க சொல்லணும். நீங்க ரொம்ப திறமையான ஆளு. நீங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துல உருவான ஒரு என்ன சொல்றது, வித்து என்பதை விட விருட்சம் தான் நீங்க. சரியா? தொடர்ந்து நீங்க நம்மளோட பெருமன்றத்துல தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருங்க. நிறைய கதைகள் சொல்லியிருக்கீங்க. எழுதுங்க, நிறையாவும் எழுதுங்க. கண்டிப்பா தோழர். சரிடா. உங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்க அம்மாவுக்கு என்னோட நன்றியை சொல்லிருங்க. அம்மா இருக்காங்களா பக்கத்துல? அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க தோழர். நன்றி. பாப்பாவெல்லாம் நல்லா ரெடி பண்ணிருங்க. திரும்ப நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்துல சிறார் நிகழ்ச்சிகள் பெருமன்றத்துக்கு தான் நாங்க மிகவும் நன்றி சொல்லணுங்க தோழர். குழந்தைகளோட இந்த மாதிரி திறமைகளை ஊக்குவிக்கிறீங்க அடிக்கடி. ஆமா, தொடர் தயார்படுத்திருங்க இனி வரும் காலங்கள்லயும். கண்டிப்பாங்க தோழர். சரி சரிம்மா. அடுத்து மகதி. மகதி வணக்கம். பட்டு பாப்பா, அழகுடா, நல்ல கதை சொன்னீங்க. அந்த ராஜா அந்த மகன் எல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. ஒருத்தர் கையில நெல் இருக்கு, இன்னொருத்தர் கையில உமி இருக்கு. அவ்வளோ அழகா கதை சொன்னீங்க. நீங்க தான் வந்து பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து அறிவுரை சொன்ன மாதிரி இருந்தது. ஒரு தவறை மறைப்பதற்கு இன்னொரு தவறை நீங்க செஞ்சாலும் பழைய தவறு அங்க போயிட்டு தான் இருக்கும், கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிடா, நல்லா கதை சொன்னீங்க. தொடர்ந்து வாங்க. நிறைய கதை சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிருங்க. சரியா?
அக்கா விழி ஆ, பேசும் மொழி அழகியா இருக்கா அக்கா ஆமா மகதி. ஆமா கண்ணு பேசுதுக்கா. நடன அருமைக்கா, ஆமா அருமைக்கா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆஹ் வாழ்த்துக்கள் அவங்க ராஜ்குமார். கதை சொன்னது அவ்வளவு நல்லா இருந்தது. கொஞ்ச அக்கா நேரம் கேட்க தான் முடியலன்னு நல்லா வருது. இல்ல இப்ப நான் ரொம்ப அவங்க ஃபீல் பண்றேன். நடன அவங்களுடைய கதையை மிஸ் பண்ணிட்டேனோன்னு. அருமுருகன் தோழர் அவங்க நடன கலைஞர் தோழர். ஓ அதுதான் தெரியுது. ம். இல்ல அதான் 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 இல்ல கண்களை நான் இப்ப இன்னொரு யூடியூப்ல தடவை சொல்ல கேட்டேன். சொல்லலாமாங்க தோழர்? அக்கா இன்னொரு முறை கூட சொல்லலாமா பாப்பாவ? சொல்ல சொல்லுங்க. சொல்லலாமே. சொல்ல ரொம்ப சொல்லுங்க. ஷார்ட்டா தான் சொன்னாங்க. இல்ல ஏன்னா தோழர் திரும்ப திரும்ப நான் கேட்கலன்னு கண்மணி தோழர் இப்பதான் இணைஞ்சிருக்காரு. ஆமா, கருமுருகன் தம்பிக்காக திரும்ப இப்ப ஒரு கதை சொல்ல வைக்கலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் தானே, அது நல்லா சொல்லிடுவாங்க. நம்ம உலக ஆஹ் மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த சின்ன பிள்ளைங்களோட விளையாடுற மகிழ்ச்சி இருக்கே அடேங்கப்பா. ஆமா அது ஒரு ரொம்ப ஆமா எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் அந்த இன்பம் மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காதுக்கா. அம்மு ஆஹ் சொல்ற நீ சொல்ற ஆமா மகதி ஆஹ் மகதி ஆரம்பிங்க. மகதி அம்மாடி கதை சொல்றீங்களா? எங்களுக்காக இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் கேக்குறதுக்கு இருக்காங்க. அந்த சொல்லுங்க. செல்லு வச்சிருக்கவங்க மகதிட்ட செல்லு வச்சிருக்கவங்க கிட்ட என்ன கொண்டு போங்க. அவங்களுடைய முகமும் இன்னமும் கரெக்டா இப்பதான் கரெக்ட் வியூ கரெக்ட். ஓகே இப்ப சொல்ற பாப்பா. என் பேரு மகதி. நான் சாவ்ரா வித்யா பவன் பள்ளியில 1ஆவது வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இந்த கதை என்ன வாங்க பார்க்கலாம். ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜா எல்லா மக்கள் கிட்ட போயும் ஒரு ஒரு மூட்டை நெல்லை கொடுத்துட்டு ஒரு மூட்டை அரிசியை வாங்கிட்டாராம். இதே ஒரு பழக்கமா வச்சுட்டு இருந்தாரு. அதனால ராஜா மேல மக்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். ராஜாவுக்கு ராஜாவுக்கு உடம்பு சரியாம போச்சான். ராஜா செத்து போற நேரம். அப்போ உங்க மகனை கூப்பிட்டு, மகனே என் பேரை கேட்டாலே எல்லாரும் ரொம்ப கோவப்படுறாங்க. என் பேரை கேட்டா புகழ்ந்து பேசுற மாதிரி நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டாரு. அந்த இளவரசர் என்ன பண்ணாரு? உண்மைய ஒரு முட்டை அரிசியை வாங்கிட்டார். இதே பழக்கமா வச்சிருந்தார். அப்புறம் மக்கள் ராஜாவை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்களாம். என்னடா அந்த ராஜாவே அவ்வளவோ பரவாயில்ல நெல்லை கொடுத்து அரிசியை வாங்குறாரு, இளவரசன் கொடுத்து அரிசியை வாங்குறானே அப்படின்னு சொல்லி ராஜாவை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்களாம். இப்போ ராஜாவோட சாஸ்திரி அடைஞ்சிருச்சான். இந்த கதை ஒருத்தங்க புதுசா செஞ்சா பழைய தப்ப மக்கள் மறந்து போயிடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தங்க எங்க தப்பு பண்ணா எப்போ அதை தட்டி கேட்கணும். நன்றி. நன்றி நன்றி. மகதிக்கு நன்றி. குறிப்பாக நித்யா தோழருக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த கதையை நான் யூடியூப்ல கேட்கிற காட்டுல நேரம் கேட்கும் போது நல்லா இருந்தது. ஒரு 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 செய்தியை ஒரு சொல்ல வருகிற ஒரு நீதி போதனையை அந்த எப்படி சொல்லணுங்கிறது எல்லாரும் சொல்லலாம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னா புரியாது. சொல்லுகிற அந்த ஏற்ற இறக்கத்துல அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லும்போதே இன்னமும் சொல்ல வர்றாங்களே அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நல்லா இருந்தது. மகதியுடைய குரல் உள்ள வளம், ஏற்ற இறக்கம், பாங்கு, நீங்க பேசும்போது உங்களுடைய வெளிப்பாடு, முக வெளிப்பாடு, அது குழந்தைகளுக்கே ஒரு இயல்பு. அழுகிறதுனால அதை என்ன சொல்றது, என்னடா பாப்பா அழுகிறியா அப்படின்னு கேட்டா பிள்ளைங்க அழுதுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே அந்த உள்ள இயல்பு, அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். அதை நல்லா பண்ணீங்க. சமத்தி நல்லா படிக்கணும். இன்னும் நிறைய நீங்களும் எழுதணும். நான்சி அம்மா மாதிரி, அகிலாக்கா மாதிரி, நித்யா தோழர் மாதிரி, இவங்க மாதிரி எல்லாம் நீங்களாம் பெரிய ஆட்களா வரணும். வாழ்த்துக்கள்ரா. வாழ்க வளமுடன்றாம்மா. நன்றி தோழர், நன்றி தோழர். நான்சி தோழர் தான் நன்றி சொன்னோம் மற்றொரு முறை குழந்தைய சொல்ல வச்சதுக்கு. தோழர் அறம் தோழர், கண்மணி தோழர். இல்ல அது ரொம்ப ஒரு நிமிஷம். நான்சிக்கும் நித்யாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து செயல்படுங்க. இலக்கிய குழுவின் சார்பில் வாழ்த்துக்கள். நன்றிமா. நன்றிங்கக்கா. தோழர் ரொம்ப நல்லா இருந்தது தோழர். இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால சரி ஏதாவது சிரமப்பட்டு உள்ள வரும்னு வந்தேன். வந்தா மிகப்பெரிய அரசியல் பாடம் நடந்துகிட்டு இருக்குது உள்ள. இன்னைக்கு நல்லா குழந்தை ரொம்ப அழகா சொன்னாங்க தோழர். நீங்க எங்களுக்காக திரும்ப சொல்ல வச்சு ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அந்த கதை சொல்ற பாணியும் அந்த முகமும் அவ்வளவு அந்த 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 கதையில இருந்த உணர்ச்சி அப்படியே பாப்பா கொண்டு வந்தாங்க. பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள் தோழர். ரொம்ப பிரமாதமா இருந்தது. நன்றி தோழர். நன்றி நன்றி தோழர்.
கணபதி இளங்கோ தோழர். கணபதி இளங்கோ தோழர். பொன்ராஜ் தோழர். ஆரவ் தோழர். மகதிதான் முதல் கதை சொன்னதா? ஆமா ஆமா ஆமா, ஒரே ஒரு வேண்டுகோள். நீங்க நித்யா தோழர், நீங்க உங்களை மருத்துவரை பதிவு பண்ணும்போது பொதுச் செயலாளர்னு பதிவு பண்ணுங்க. பெயர் மட்டும் வேண்டாம் என்பதே மகிழ்வோடு. ஏன்னா நம்முடைய பொதுச் செயலாளர் அவங்க. அத கொஞ்சம் பார்த்து, ஏன்னா நான் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்குது. பொதுச் செயலாளர் அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்லி மருத்துவர் தாரன்னு சொல்லுங்களா? ஆமா தோழர், எங்களை திருத்த வேண்டிய கடமை கூட உங்களுக்கு இருக்கு தோழர். தோழருக்கும் அந்த கடமை உண்டு தோழர். இல்ல நான் வேலை பார்க்க இடமா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் தப்புனா தைரியமா சொல்லிடுறேன். அதை பத்தி நன்றி. இப்ப பொதுச் செயலாளர் இருக்கும். நன்றி. 2 பேரும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க வந்து கீராவனுடைய நாட்டுப்புற கதைகளை எல்லாம் படிக்கணும். கீரா தாத்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100 நாட்டுப்புற கதைகளை தெரிஞ்சுட்டா இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மகதி, இன்னைக்கு நீங்க கதை சொன்னீங்கல்ல, அதுல ஒரு முட்டை நெல்லை கொடுத்தா ஒரு முட்டை அரிசி வருமா வராதா? மகதி சொல்லுங்க. மகதி பேசுங்க. தலையாட்டுறாங்க. வருமா வராதா? குரல்ல சொல்லுங்க. ஒரு முட்டை வருமா இல்ல கம்மியா வருமா? மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் மகதி. மியூட்ல இருக்கு. அம்மா மைக் எடுத்து விடுங்கம்மா. மகதி மைக் எடுத்து வராதுங்கய்யா. மகதி வராதா? வராது. எவ்வளவு வரும்? கம்மியா வரும். கம்மியா வரும். இப்ப ராஜா மேல என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சு? அவதின்றது கம்ப்ளைண்ட். அவர் வந்து ஒரு மூட்டை நெல்லை கொடுத்துட்டு ஒரு மூட்டை அரிசி வாங்கிறாரு அப்படின்றதா கெட்ட பேராச்சு. அவங்க பையன் என்ன செஞ்சான்? அப்ப ஒரு நெல்லை அரைச்சோம்னா என்ன வரும்? உமியும் அரிசியும் வரும். உமியும் அரிசியும் வரும். அவங்க பையன் என்ன செஞ்சான்? யார் செஞ்சது ரொம்ப மோசம்? இளவரசன் செஞ்சது ரொம்ப மோசம். அதனால ராஜா செஞ்சத என்ன பண்ணிட்டாங்க? பாராட்டி பேசிட்டேன். ஆனா அவரும் தப்புதான் செஞ்சிருக்காரு. சரியா சொல்லணும்னா, ஒரு மூட்டை நெல்லை அரைச்சா எவ்வளவு அரிசி வருமோ அதை மட்டும் வாங்கியிருக்கணும். உமி கொஞ்சம் வரும்ல. ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் வந்து ஒரு கொடுங்கோலரா இருக்காரு. ஜனங்களை வந்து பாடா படுத்துறாரு. அதனால ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு. அந்த கம்ப்ளைண்ட எப்படி இன்னொரு இளவரசர் சரி செஞ்சான்? அதை விட கொடுங்கோலா இருந்தான். அதை விட கஷ்டப்படுத்தினான் ஜனங்களை. உடனே அவங்க வந்து அப்பனே பரவாயில்ல, அந்த ராஜாவே பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. இதான் இந்த கதையில உள்ள நீதி. நீ நெல்லு பாத்துருக்கியா? பாத்துருக்கியா? நெல் அரைக்கிற மில்லுக்கு எங்கேயும் போயிருக்கியா? நீ ஒரு நாள் போய் பாரு. நெல் எப்படி நெல்லு வந்து என்ன கலர்ல இருக்கும்? பிரவுன் கலர்ல. அரிசி என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட் கலர்ல. கரெக்டா சொல்றீங்க. நீ ஒரு நாள் முடிஞ்சா ரைஸ் மில் போய் பாருங்க. ரைட். ரொம்ப நல்லா சொன்ன. தொடர்ந்து கீரா கதை, தாத்தா கதைகளை நீயே படிச்சியா இல்ல யாரும் சொல்லி சொன்னியா? நான்சி தோழர் உனக்கு சொன்னாங்களா? நீ படிப்பியா? நீ ஒவ்வொரு வார்த்தையா படி. படிச்சா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சின்ன சின்ன கதைகளா படி. சரி, வாழ்த்துக்கள். அடுத்து யாரு கதை சொன்னது? தேன்மலர். தோழர் தேன்மலர். தோழர்ன்றது வந்து தனுஷ்கோ ராமசாமி தாத்தா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து தோழர்னு ஒரு நாவலே எழுதியிருக்காங்க. நம்ம தோழர்னு நாங்க இப்ப ஒரு காலேஜ்ல போய் சொன்ன உடனே அந்த பாலமுருகன் வந்தவர் தோழர் அறம் வந்திருக்காருன்ன உடனே அங்க உள்ள கல்லூரி செக்ரட்டரி கொஞ்சம் ஜெர்க்கானாரு. தோழரா அப்படின்னாரு.
அப்ப தோழர்ன்றது ஒரு தோழமை உணர்வோடு ஒரே காரியத்தை செய்யக்கூடிய நண்பர்கள். அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீ கூப்பிட்டிய, அது ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க தோழர் அப்படின்னு சொன்னது. நன்றி தோழர். நன்றியா. நல்ல அந்த உன்னுடைய கதை என்ன கதை வந்துச்சு? தண்ணி துளிகளை மாலையா செய்ய முடியுமா அப்படின்னு வந்துச்சு. அப்ப அந்த அந்த ஆசாரி என்ன செஞ்சிருப்பாரோ, அவர் முடியாது அப்படின்னு என்ன பண்ண பார்த்தாரு? தற்கொலை செய்யணும்ன்ற எண்ணம் எல்லாம் அவருக்கு வந்துருச்சு. ஆனா இங்க எது அவரை காப்பாத்துச்சு? அவரு பையனோட புத்திசாலித்தனம். பையனோட புத்திசாலித்தனம். இந்த 2 கதைகளுமே பீர்பால் கதைகள் மாதிரிதான் இருக்கு. பீர்பாலினுடைய புத்திசாலித்தனம் அவனை எப்படியெல்லாம் காப்பாத்தி போச்சு. இல்ல தென்னாலிராமனோட புத்திசாலித்தனம், இந்த மாதிரியான ஒரு கதைகளா இதெல்லாம் நம்ம கிராமங்கள்ல நாட்டுப்புற கதைகளா இருந்தது. அப்ப வாழ்றதுக்கு எது வேணும்? புத்தி வேணும். புத்தி இருந்தால் வாழ்ந்துடலாம். அதனால நம்ம என்ன செய்யணும்? எந்த பிரச்சனைனாலும் நம்ம அறிவுக்கு கொண்டு போய் இதை எப்படி தீர்க்கலாம்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். ஆனா என்ன பண்ணிருக்கான் ராஜா? அந்த ஆசாரி பையன் அவன் யோசிச்சிருக்கான். இதுல யாரு முட்டாளு? ராஜா மக ஒரு முட்டாள் தான். ராஜாவும் என்ன செய்யறாரு? முட்டாள்களை ஹேண்டில் பண்றது அவங்கள சமாளிக்கிறது அவங்க வழியிலே போய் அவங்களையே செய்ய சொன்னோம்னா அவங்களே மாட்டிக்கிறாங்க அப்படின்றது இந்த கதை நமக்கு சொல்லுது. ரொம்ப அருமையா சொன்ன. இது நாட்டுப்புற கதைகள் வாசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வர்றப்ப நம்மளும் இந்த மாதிரியான புத்திசாலித்தனத்தோட யோசித்து அதுல இருந்து நாம மீண்டுக்கணும். கண்டிப்பா சரிங்களா தோழர்? தோழர். சரி, வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நான்சி கோமன் அவர்கள் ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க. பொதுவாவே அவங்க கதை சொல்லிகள்ல இந்த குழந்தைகளை இணைக்கிறதுல எல்லாம் மிக அருமை. நம்ம நமக்கு புதிய கதை சொல்லிகள் நிறைய கிடைச்சிருக்காங்க. நம்ம இந்த கதைகள் 4 ஒரு கதையில அந்த கதை சொல்லிகளில் உள்ள மகளிர் எல்லாம் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களாக இருந்தால் அவர்களோட தொடர்பு கொண்டு அவங்களெல்லாம் குழந்தைகளை வெவ்வேறு பகுதிகளில் இருந்து குழந்தைகள் வரணும். அந்த கீரா சொன்னது போல அது உண்மைதான். ஒரு 100 நாட்டுப்புற கதைகளை நாம் தெரிந்து கொண்டால் இந்த உலகத்தை பார்க்கும் பார்வை நமக்கு கிடைச்சிடும். இந்த உலகம் எப்படி இருக்கு அதுதான் கீரா சொல்றாரு. இந்த நாட்டுப்புற கதைகள் அவருடைய கதைகள்ல அவர் சொல்றதே ஆடு மாடு மேய்ப்பவர்களோடு நான் சுத்தி திரிவேன் அவங்க சொன்ன கதைகள் தான். ஆனா அது வாழ்வியலுக்கான நமக்கு நமது கண்களை அறிவு கண்களை திறக்கக்கூடிய கதைகளா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையிலிருந்து வந்தது. வாழ்க்கையிலிருந்து ஒரு வாழ்வியல் செய்தியோட இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்தான கதைகளாக இருக்கும். அந்த கதைகளை நாமும் குழந்தைகளோடு மட்டுமல்ல, இது குழந்தைகளுக்கான கதை மட்டுமல்ல, நமக்கும் இந்த கதைகளிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. தோழர்கள் நித்யா, தோழர் நான்சி கோமகன் மற்றும் நம்ம இலக்கிய குழுவை சேர்ந்த கருமுருகன் தோழர், அகிலா தோழர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு சின்ன வேண்டுகோள் சிறார் இலக்கிய குழுவுக்கு, நாம பொதுச்செயலாளர் நித்யா தோழரும் நான்சி தோழரும் பேசி ஒரு போஸ்டர் தமிழ்நாடு பூரம் இருக்கக்கூடிய குழந்தைகள் கதை சொல்வதற்காக, கீராவனுடைய கதை சொல்வதற்காக அழைக்கப்படுகிறார்கள், அவர்களுக்காக கதை சொல்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சிறார் இலக்கிய குழுவின் சார்பாக வழங்கப்படுகிறது அப்படின்னு போட்டு தொடர்புல அப்படின்னு போட்டு ஒரு மின்னஞ்சலோ அல்லது ஒரு நம்பர் காமனான ஏதாவது ஒரு நம்பரை போட்டு விட்டீங்கன்னா நமக்கு நிறைய குட்டி கிடைப்பாங்க. அதுல இருந்து நம்ம இல்லைன்னா ஒரு ஃபார்ம் கூட நம்ம அனுப்பலாம் எல்லாருக்கும். இந்த நம்ம இப்போ ஜென்ரேட் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா ஒரு ஃபார்ம் நம்ம ரெடி பண்றோம்ல, அது மாதிரி கூட நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி நம்ம கூகுள்ல போயிட்டாவே அதுவாகவே இப்பதான் என்ன சொல்றது, நம்ம ஒரு கட்டுரை எழுதுனா நம்மளே வேணாம், ஒரு கருத்தை சொல்லிட்டா அதுவாகவே எல்லாமே இயல் பிரிச்சு ஒரு கட்டுரையை கொடுத்துருது. ஏன்னா அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அதனால அதையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பறந்துபட்ட சிறார்களை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அன்பான நன்றி தோழர்களே. நன்றி. ஒரு வாட்ஸ்அப் குழு கூட நம்ம உருவாக்கிக்கலாம். நீங்க எல்லாம் அட்மினா இருந்து
குழந்தைகள் கதை சொல்றவங்கள அவங்க அந்த கதை சொல்லிகளை உள்ள போட்டு அவங்க ஒரு கட் காப்பி கேட்டாங்கன்னா அந்த காப்பியை அனுப்பி நம்ம இது பண்ணலாம். கீரானுடைய கதைகள் ஒரு 400-500 இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழொலியினுடைய கதைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பேருக்கு நூற்றாண்டுன்றால 2 பேரும் அவங்க 2 கதை இவங்க 2 கதை, தமிழொலியினோட பாடல் ஏதாவது ஒண்ணு கூட இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்க இல்ல தோழர். கதையோட எண்ணிக்கையை நம்ம கூட்டலாம். ஏன்னா 2 இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே நமக்கு ஓரளவு தெரிஞ்சது. ஏன்னா 5 நிமிடத்துக்கு மேல குழந்தை கதை போக மாட்டான். 5 நிமிஷம் நம்ம இது 10 நிமிஷம், குறைந்தபட்சம் 5 பேரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். பரந்துபட்ட மாவட்டத்துக்கு ஒரு முறை ஒரே நாள்ல கோவை மண்டலம், இங்கிட்டு தென் தமிழகம், அப்படி வட மாநிலங்கள், இப்படி எல்லாம் ஒரு பகிர்ந்து நாம பயணிக்கிற மாதிரி தோணும். பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி அந்த நிறைய ஆசிரியர்களே இருக்காங்க. இதுக்காக அந்த ஆடல் பாடலோடு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களே நம்ம இனம் கண்டு அவர்களை அந்த குழுவுல சேர்ப்போம். இன்னையில இருந்து நம்முடைய குழுவுல மகதி தோழர், தோழர் இவங்க ஆமா அவங்க 2 பேரையும் நம்ம அந்த குழுவுல இணைச்சிட்டு நம்ம அப்படியே அந்த குழுவை கொஞ்சம் பெருசு பண்ண ஆரம்பிப்போம். பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி இந்த ஒரு போஸ்டர் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த ஒரு ஃபார்ம் நம்ம ரெடி பண்ணுங்க தோழர் 2 பேருமே. அதுல ஏதாவது இடர்பாடு இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். நமக்கு சிறார் குழு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்குங்க தோழர். அதுல வந்து கிட்டத்தட்ட 200 குழந்தைகள் இருக்காங்க தோழர். அதுலயும் போட்டிருக்கோம் நம்ம. இந்த பாரதி சிறார் குழு தான் நம்ம கலையிலக்கு பெருமன்றத்தோட சிறார் குழு தானே தோழர்? என்ன தோழர்? இல்ல நம்ம கலையிலக்கு பெருமன்றத்தோட சிறார் குழு. நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சிறார் குழு ஒண்ணு இருக்குங்க தோழர். அதுல 200 குழந்தைகள் இருக்காங்க. நம்ம இந்த பாரதி பாடல் ஒப்புவித்தல் போட்டி நடத்தணும் இல்லையாங்க தோழர், அதுல ஆரம்பிச்ச குழு இருக்கு. அந்த குழுல இருக்கிற குழந்தைகள் அப்படியே இருக்காங்க தோழர். அதுலயும் அதே அந்த ஐகான், அந்த அடையாளம், அந்த படத்தை புதுப்பிச்சுட்டு நீங்க புதுசா ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி போட்டு உள்ள போட்டு நம்ம தொடங்குவோம் தோழர். அதுல இருக்க குழந்தைகள் கதை சொல்றதுனாலும் சரி, நமக்கு தேவை ஒரு பகுதி மூலம். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல நீங்க இப்ப இதுன்றீங்க, இப்ப நித்யா தோழர் இந்த பகுதியில தென் மாநிலங்கள் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஒரு ஒருங்கிணைப்புக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா தோழர். இல்ல மாவட்டம் முழுக்க இருக்க குழந்தைகள், வெளிநாடு குழந்தைகளும் அந்த குழுவுல இருக்காங்க தோழர். பண்ணுவோம் தோழர். நானுமே என்னுடைய நண்பர்கள் இதெல்லாம் நான் வெளிநாட்டுல இருந்து ஒரு 20-25 பேர் நான் உங்களுக்கு தர்றேன், பல்வேறு நாடுகள்ல இருந்து நம்ம சேர்ந்து பயணிப்போம். அடுத்த வாரத்துல கூட வெளிநாட்டுல இருக்க குழந்தைகள் யாருக்காக சொல்றாங்களான்னு கேட்டு நம்ம சொல்றதுக்கு வச்சிருக்கோம். சரிங்க தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். பொன்ராஜ் தோழர், வேற யாராவது கருத்து பகிர்றீங்களா? தோழமைக்கு இன்னொரு வேண்டுகோள், இடையில குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். பொதுச்செயலாளர் சொல்லிட்டாங்கன்னா அதோட அதுக்கு முன்னாடி வரை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. பொதுச்செயலாளர் பின்னூட்டம் சொல்லி ஃபைனல்ல தான் கன்க்ளூஷன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியோட ஒரு கட்டமைப்பை நாம சரி பண்ணிடணும். பொதுச்செயலாளர் பேசிட்டாங்க அப்படின்னா நீ அழைக்க வேணா, நீங்க நிறைவு பகுதிக்கு போயிடலாம். சரிங்க தோழர். கீரா அவர்களுடைய கதைகளை குழந்தைகள் சொன்னதை நம்ம கேட்டோம். ரொம்ப நல்ல தகவலை ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது தேன்மலர் அந்த குழந்தைக்கும் மகதி குழந்தைக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எங்களது பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களது வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் கருமுருகன் தோழரையும் அகிலா கிருஷ்ணமூர்த்தி தோழர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 2 குழந்தைகளோட பெற்றோர்கள் இங்க இணைஞ்சிருக்கீங்க, அவங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எழுத்தாளர் கண்மணி ராசா அவர்கள் வந்து இணைந்து அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க, அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாரம் முழுவதும் வருகின்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து நடைபெறும். அனைவரும் இணைஞ்சிருங்க. மகிழ்ச்சி. நன்றி. மகதி நல்லா பேசுங்க, கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. இன்னொருக்கா சொல்லு. நன்றி மகதி, அழகா கதை சொன்னதுக்கு உங்களுக்கு தான் நன்றி. பெரியவர்களுக்கான கதை சொல்லலும் நடந்துட்டு இருக்கு. இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது அந்த நிகழ்வு. இதுல கலந்து கொண்டவங்க அதுலயும் கலந்து கொண்டு சிறப்பிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். பெரியவங்களும் மகதியோட அம்மாவோ இல்ல தேன்மலர் அம்மா கூட அப்பாவோ கதை வந்து சொல்லலாம். அதுலயும் மகதி அம்மா சொல்ல வச்சிடலாமா கதை? சரி,
நன்றிமா. நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி.